ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். என்னுடைய வாழ்க்கையே கவலை நிறைந்ததாக இருக்குது. என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னுடைய கண்ணீரை கேட்க யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்காக தான். நோட் பண்ணிக்கோங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. உங்களுடைய கஷ்டங்களை கேட்கிறவராக இருக்கிறாரு. உங்களுடைய கண்ணீர்களை காண்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், யாருமே என்னோட கூட இல்லையே, யாருமே என்னை விசாரிக்க இல்லையே, நான் தனியாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இல்லைங்க. உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவே என்னுடைய கஷ்டங்களை பாரும், என்னுடைய கண்ணீரை பாரும், என்னை விசாரிக்கிறவர் நீங்கள் தானே, என்னுடைய கவலைகளை கேளும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபத்தில் உங்களுடைய கவலைகளை சொல்லி பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்களை ஜெபத்தில் சொல்லி அழுது பாருங்கள். ஜெபத்தில் அவர் இடத்துல நீங்கள் அழுவாமல் கூட நீங்கள் வேண்டி பாருங்கள். நம்பிக்கையோட நீங்கள் கேளுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுனீங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களை விசாரித்து உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கவலைகளை விசாரித்து கடந்து போக மாட்டாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கவலைகளை தீர்த்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறாரு. நிச்சயமாக நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய கவலை மாறணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்ன ஒன்றா, ஜெபம் தான். என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தகப்பனே, கொடுக்கப்பட்டு தானே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலுமே கூட தகப்பனே, இந்த காணொளி மூலியமாக யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தகப்பனையுடைய கவலைகளை மாற்றுங்க, கண்ணீர்களை மாற்றுங்க, கவலைகளை விசாரித்து நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இந்த நேரத்தில் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று யார் யார் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய குறைகள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி நிறைவாக மாற்றுங்க தகப்பனே. ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. தொடர்ந்து நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.